மணி 9 ஆச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம பாத்திரத்தை கழுவியாச்சு. பாத்திரத்தை எடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நம்மளும் போய் தூங்குவோம். டைம் ஆயிடுச்சு. கீழே கேஸ் ஆஃப் பண்ணு. அஸ்லி அப்சானா தூங்கிட்டாங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அஸ்லி அப்சானா தூங்கிட்டாங்க போல். பயங்கரமாக குரட்டை விட்டுட்டு இருக்கு. சரி தூங்கட்டும். சரி பிள்ளைய தூங்கட்டும். நம்மளும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் வேகமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணும். டைம் ஆகும். வேகமாக எந்திரிச்சு கிளம்பணும். நம்மளும் போய் தூங்குவோம். நம்மளும் இனி தூங்கிடக்கூடாது. காலையில் ஸ்கூல் இருக்குது. லீவ் விட்டனால நம்ம லேட்டாக எந்திரிச்ச மாதிரி இப்போ எந்திரிக்கக்கூடாது. அலாரம் வச்சுட்டு தூங்கணும். அப்போ தான் காலையில் வேகமாக எந்திரிக்க முடியும். இல்லைன்னா நம்ம போட அசந்து தூங்கிடுவோம். சரி லைட் ஆஃப் பண்ணுவோம். பிள்ளை எந்திரிச்சிருப்பது. வேகமாக லைட்டை அமர்த்திட்டு தூங்குவோம். வாமா வேமான தூக்கமா வருது. இருமா அம்மா, அந்த ஒரே ஒரு நாடகம் மட்டும் பாத்துக்கிறேன். அப்ப நாடகமே முக்கியமா? வாமா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுமா. சரிம்மா சரி விடு. நீ ஒரே ஒரு நாள் பொறுத்துக்க, நாடகம் பாத்துக்கிறேன். நீ வாடகை போய் தூங்கு. அம்மா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னம்மா நீ? ஐயோ கரண்ட் வேற போயிட்டு வருது. சரி வா நம்ம படத்தை தூங்குவோம். பாடி ஏதாச்சும் கண்டு போயிட்டு வருது. நல்ல நேரம். ஐயோ இன்னைக்கு கரண்ட் வேற போச்சுன்னா ஃபேனு ஓடாது. எங்கிட்ட கூடி நம்ம தூங்குறது? போச்சு கரண்ட். தூங்கிடலாமா? வாமா, மிளகு வத்தியை பொறுத்தி வச்சுட்டு படுப்போம். சரிம்மா சரி வா படு. காலைல ஸ்கூலுக்கு வேற போகணும். உன்னைய வேற அனுப்பணும். சரி எந்திரி படுத்துக்குருவோம். ஏம்மா அஞ்சலி, வேமா நீ தூங்குமா. நான் கூட முடிச்சு வேலையை பார்த்துருவேன். பாவம் உனையத்தையும் 6 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளப்பினாத்தே நீ போவேன். ஆமாம்மா. உனக்கு என்ன நாளைக்குன்னா வண்டி வருதா ஸ்கூலுக்கு போறதுக்கு? இல்லை நடந்து போறியாம்மா? இல்லம்மா, வண்டி வரும். அப்படியா? சரிம்மா சரி வேமா தூங்கு. காலைல 6 மணிக்கு அம்மா உன்னை எழுப்பி விடுறேன். சரிம்மா. குட் நைட்டுமா. குட் நைட். என்ன அலாரம் அடிச்சுதா இல்லை அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? வெளிச்சம் அடிக்குது. நான் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் இருக்கே. காலையில் வேகமாக எந்திரிச்சு கிளப்பணும். சமையல் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிப்போம். விடிஞ்சிருச்சு. நம்ம வாசல் தெளிப்போம். பிள்ளைய தூங்கட்டும். நம்ம வாசலில் அங்கே தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா சமையல் பண்ணணும். வேலை கிடக்கு. சரி ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூம் போகலாம். வாசல் தெளிச்சாச்சு. நம்ம போய் வேலையை வச்சுட்டு வருவோம். நம்ம போய் பிள்ளைகளை எழுப்புவோம். டைம் ஆயிடுச்சு. பிள்ளைகளை எழுப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அஸ்லி அப்சானா எந்திரிங்க. டைம் ஆயிடுச்சு. மணி 7 ஆச்சு. எந்திரிங்க 2 பேரும் எந்திரிங்க. ஸ்கூலுக்கு போனோம்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஆமா எந்திரி. ரொம்ப சோகமா இருப்ப. எந்திரிங்க. அஸ்லி அப்சானா எந்திரிங்க. டைம் ஆச்சு. இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. எந்திரிங்கம்மா. டைம் ஆச்சு. 5 நிமிஷம்லாம் இல்லை. டைம் ஆயிடுச்சு. எந்திரிங்க. நீங்க ஏற்கனவே பாத்ரூம் போயிட்டு வர லேட் ஆக்குவீங்க.
ஸ்கூலுக்கு போனோம்னா காய்ச்சல் வரும், வயிறு வலிக்கும், எல்லாம் செய்யும். ஃபர்ஸ்ட் எந்திரிங்க, ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அஸ்லி வாய மூடு, முத ஸ்கூலுக்கு கிளம்பு, எந்திரி, பாத்ரூம் போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. இப்ப 10 நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு. 2 பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர்றீங்க. அம்மா அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். 2 பேரும் முடிவு எடுத்துட்டு வேமா கிளம்புங்க. போனீங்களா? என்ன செய்றீங்க? சரி சரி போங்க, உள்ள பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரிங்கம்மா. போயிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? 2 பேரும் இன்னும் சண்டையை நிப்பாட்டலையா? 2 பேரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் போயிட்டு வரலையா? இந்த வர்றேன். 2 பேரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஸ்லி வந்தீனா அடி வாங்குவேன். இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்ரூம்ல? ஏமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கன்னு சொன்னா எனக்கு காது கேட்காதா? சரி வேமா முடிச்சிட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிறேன் டிஃபன் பாக்ஸ்ல. ஏன் அஞ்சலி, அஞ்சலி எந்திரி அஞ்சலி, டைம் ஆகி போயிருச்சு. நான் பாட்டுக்கு தூக்கிட்டேன், மணி 6:30 ஆகி போயிருச்சு. ஐயோ அப்பா, இனி எத்தனை மணிக்கு எந்திரிச்சு புள்ளைய நம்ம கிளப்பி விடுறது? ஏம்மா அஞ்சலி எந்திரிம்மா, அம்மாடி அழகிய எந்திரி. போமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தூங்கிக்கிறேன். எந்திரிம்மா, இன்னும் 5 நிமிஷம் கிட்ட இருக்கு. எந்திரிடா அம்மா, டைம் ஆயிடுச்சுடா, டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க. போமான்ட்டு நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். உன் பெட்ஷீட்டை எடுத்து விட்டாதே நீ எந்திரிப்ப. இல்லாட்டி நீ வாடகை என்னம்மா நீயே? என்ன நீ வா போன்னுகிட்டு எந்திரி. எந்திரிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா பாப்பா. அம்மா எப்பவும் போல அசந்து தூங்கிட்டேன். சரியா, நீ வேமா கிளம்புடா தங்கம், வேமா பல்லு வளைக்கிட்டு வா. பல்லு பல்லு அதே நேத்து அந்த ஆண்டிட்டு மாவு வாங்கிட்டு வந்தேல, அம்மா உனக்கு வந்து தோசை ஊத்தி தர்றேன். நீ எந்திரிச்சோடனே சாப்பாடு, நீ எந்திரிச்சோடனே சாப்பிட்றத பத்தியே கேப்ப. எந்திரி, போய் பல்ல கல்ல விளக்கிட்டு வா. அங்க பாரு பல்லுதான் தெரியுது. இது சோவா போ. பல்லுதேமா எனக்கு அழகு வெளியே. சரிம்மா அழகி, போய் பல்ல விளக்கிட்டு வாம்மா தங்க பிள்ளை. நாங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டோம்மா, நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அம்மா கொண்டு வந்துகிட்டே இருக்கேன்ப்பா, உங்களுக்கு பிடிச்ச மினி தோசை ஊத்தி இருக்கேன். அம்மா ரொம்ப பிடிக்குமா? ஜாலி இன்னைக்கு. அஸ்லி அப்சனா 2 பேரும் வேமா ஆவாங்க, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க வேமா, பஸ் வந்துரும். ஆவாங்குங்க வேமா, டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு. அஸ்லி அப்சானா ஆவாங்குங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. 2 பேத்துக்குமே அம்மா ஊட்டுறேன். இந்த அஸ்லி நீ வாங்கு. ஆவாங்க அஸ்லி, இந்த சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. இந்த நீ சாப்பிட அப்சானா. நல்லா இருக்குமா. மினி தோசை. சரி சரி டைம் ஆச்சு, வேமா வாங்க சாப்பிட்டு. அஸ்லி அப்சானா சாப்பிட்டீங்க? 2 பேரும் சாப்பிட்டீங்க, வாங்க வேமா போலாம் ஸ்கூலுக்கு. அர்க்காணி ஆண்டி அஞ்சலி கிளப்பிச்சா என்னன்னு தெரியல. ஏமா அஞ்சலி எந்திரிச்சு வாமா, அம்மா உனக்கு தோசை ஊத்தி கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிட வா. சாப்பிடுறேம்மா. இந்தம்மா ஆக்கட்டுமா. என்னடாம்மா நல்லா இருக்கா? செம்மையா இருக்குமா. சரிம்மா சரிம்மா, சமத்து பிள்ளை. அம்மா உனக்கு சோறாக்கி சாம்பார் வச்சிருக்கேன். நீ என்ன பண்றனா, நீ ஸ்கூல்ல போய் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். சரியாடா தங்கம்? சரிம்மா. சரிம்மா சரிம்மா, சரிடா தங்கம். சமத்து பிள்ளையா ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும். சரியாடா? சரிம்மா. சரிடா அம்மா. சரி, அந்த ஜூலி அக்காவோட குழந்தைங்கலாம் வருங்க, அந்த பிள்ளைலாம் ரொம்ப சேட்டை பண்ணும். நீ ரொம்ப கவனமா இருமா தங்கம். அது ரொம்ப சீனா போடுங்கம்மா. ஆமா, அந்த பிள்ளை சீனும் இல்ல ஆயாத்தால பேணும். நீ நல்லா இருடா தங்க பிள்ளை, நல்லா படி. சரியாடா? நீதேமா சீன் போடுறதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்க. ஆமா, நம்மலாம் வந்து இருக்கப்பட்டவங்களாம்மா.
இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்டா தங்கம். சரியா? சரிடாம்மா, அந்த பிள்ளை சீன் போடட்டும். நீ கருப்பு அழகிடா தங்கம். உன்கிட்ட யார் சேட்டை பண்ணாலும் நீ பதிலுக்கு நீ வந்து ஹாப்பியா அவங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துரு. யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற கூடாது. சரியாடா? சரிடாம்மா. சரி வாங்க, ஸ்கூல் வண்டி வந்துடும், நம்ம கிளம்பிடுவோம். யூனிஃபார்ம்லாம் இன்னைக்கு போட வேணாம், முதல் நாள் தானே. நாங்களாம் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த காலத்தில் ஒன்றுமே நாங்கள் கொண்டு போக மாட்டோம். தலை நிறைய எண்ணெயை தைச்சிட்டு போவோம். இப்போ நீங்கள் என்னன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் ஒரு நாள் யூனிஃபார்ம் இல்லாமல் போங்க. சரிம்மா. என்னம்மா ஸ்கூல் வண்டியவே காணா, அப்போதை வந்து நின்றுருந்தோம். இருப்பாப்பா, வண்டி வரும். இன்னும் ஜூலியக்காவோட மகளும் வரல, ஜூலியக்காவையும் காணா. வாங்க அர்க்காணி அக்கா, இப்போதே வர்றீங்களா? ஆமாக்கா, நீங்கள் எப்போக்கா வந்தீங்க? நாங்க வந்து 5 minutes ஆச்சுக்கா. அப்படியா? இப்போதான் உனைய பார்க்குறேன்க்கா. சரி சரி. அஞ்சலி, எங்க உங்க ட்ரெஸ் காமிங்க. வாவ், சோ கியூட். நீங்க ஃபர்ஸ்ட் டேல அதனால அழகா வந்திருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கா பாப்பா? அஞ்சலி ஹாய் டி. ஹாய் டி. அழகா சீன் போட்டுட்டு இருக்க. நீ ரேண்டி போட்ட ஹாய் ஹாய்னு. ஆனா நானும் ஒரு ஹாய போட்டேன். என்னக்கா உன்னை ஸ்கூல் வண்டியை காணா? புள்ளைய பாடு பேசிக்கிட்டு இருக்கட்டும். சரி, வந்துருச்சு அர்க்காணி அக்கா, அந்த வந்துகிட்டே இருக்கு. அந்த வளைவுல வந்துகிட்டு இருக்குக்கா. அந்த சவுண்ட் கேட்டு பாருங்க, ஸ்கூல் பஸ் அந்த வந்துருச்சு பாருங்க.